உடனுக்குடன் நேரலை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிராட்வே, அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேளச்சேரி, கிண்டி, ஆலந்தூர் பகுதிகளிலும் மழை பெய்வதால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப சென்னையில பரவலா மழை பெய்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது? வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வந்தாலும் கூட சென்னையில் இரவு நேரங்களில் மட்டுமே கடந்த 2 நாட்களாக மழை என்பது நீடித்து வந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும். இது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இன்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தற்போது பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக ஆலந்தூர், வேளச்சேரி, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிவும், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையாகவும் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமாகவே கனமழை என்பது நீடிக்கக்கூடும் என்பது போன்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. சென்னையை பொறுத்தவரை சென்னை, வேளச்சேரி, நுங்கம்பாக்கம் பகுதிகளில் அதிகமாக மழை பொழிவு என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி, கிண்டி ஆகிய பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக இரவு நேரங்களில் மட்டுமே மழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது திடீரென மழைப்பொழிவு ஏற்பட்டதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தற்போது சிரமம் அடைந்துள்ளனர். ஏனென்றால் காலை நேரங்களில் அதிகமாக வெயில் வாட்டி வரைக்கும் வந்த நிலையில் தற்போது திடீரென மழைப்பொழிவு என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காத காரணத்தினால் வாகனங்களை இயக்க முடியாமலும் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கக்கூடியதனால் வாகனங்கள் வலிக்கு விழக்கூடிய நிலை இருப்பதால் மெதுவாக வாகனங்கள் இயக்கக்கூடிய நிலை என்பதும் காணப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாகவும் வேலைக்கு சென்றவர்கள் பணி முடிந்து திரும்பக்கூடிய நேரமாக இருப்பதன் காரணமாக தற்போது மழை பொழிவின் காரணமாக பொதுமக்கள் தற்போது சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.